பார்த்த மிக பிரதான ரெண்டு விஷயம். ஒன்று தாழ்கின்ற பௌதிக முக விதி. தாழ்கின்ற பௌதிக முக விதியை பயன்படுத்தி எப்படி பௌதிக முகம் காண்பது? அந்த அந்த அதாவது நாங்கள் தாழ்கின்ற பௌதிக முக விதி என்ன சொல்லுது? தமிழ் தாக்கமுறாத வாய்ப்புகளை தனித்தனியாக அடைக்கும் போது அவை செலுத்தும் அமுக்கங்களின் கூட்டுத்தொகை ஒன்றாக அடைக்கும் போது செலுத்தும் மொத்த அமுக்கத்துக்கு சமம். அப்போ நாங்கள் பிவி சமனின் நாட்டியை தனித்தனி தொகுதிக்கு மொத்த தொகுதிக்கு போட்டுக்கிறீங்க. நாங்கள் பௌதிக அமுக்கம் சமம் வாயுவில் மூல் பின்னல் மொத்தம். அப்போ இது பகுதி அமுக்கம் காண்பு ஒரு முறை. இரவோட்டங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் பகுதி அமுக்கம் காண. தூய நிரம்பல் ஆவிய அமுக்கம் தர திரவத்தில மூழ்கில் ஆழ்கின்ற பகுதி அமுக்க விதிப்படி ஆவியில மூழ்கில். அப்புறம் இப்போ எங்களுக்கு இந்த அட்டவணையில் தரவுகள் தந்திருக்குது. மொத்த அமுக்கம் ஏபிசி என்ற 3 இலட்சிய வாயுகள் இலட்சிய கரைசல் இருக்குது. இதெல்லாம் ஒன்றா கேட்குறாரு. உங்களுக்கு இதெல்லாம் என்னது இது விளங்கி என்னது அவள் அவரோடு கேட்டது அது சரி. அந்த இந்த மூல் பின்னம் கண்டாங்க அது சரி. உங்களுக்கு கேள்வி என்ன? ஆவியவத்தை ஏபிசி என்ன மூல் பின்னம் அதான பிரச்சனை. ஆவியவத்தையில் முதலாவது நாங்கள் ஆவியவத்தையில் மொத்த மூல எண்ணிக்கையை காணிக்கணும். இந்த கேட்கிறாரோ 6வது கேள்வினா உங்களுக்கு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணும். படியாக கவனிப்பவர்கள் நாங்கள் பியினுடைய தூய நலம்பலாவிய அமுக்கம் தந்திருக்கிறார். பியினுடைய தூய நலம்பலாவிய அமுக்கம் தந்திருக்கிறார். அதே நேரம் பியினுடைய திரவத்தில் நாங்கள் மூழ்கினா கண்டிருக்கிறோம். திரவத்தில் மூழ்கினா கூட வந்து 1/3. அப்போ இரவோட்டு இருக்குது. படியாக கவனிக்கும். இரவோட்டு பிபி இஸ் ஈக்குவல் P0B XP இந்த போடும் போட்டால் P0B H/2 இது வந்து 1/3. அப்போ H/6 அது வந்தது. H/6 அது வந்தது. சரி, இப்போ இந்த பியினுடைய பகுதியாவிய அமுக்கத்தை வச்சுக்கொண்டு நான் மொத்த ஆவியில் மொத்த மூலெண்ணிக்கை காணப்போம். ஆவியில் மொத்த மூலெண்ணிக்கை காணப்போம். ஆவியில் மொத்த மூலெண்ணிக்கை காணப்போம். எப்படி என்றால் ஆவியில் மொத்த மூலெண்ணிக்கை எப்படி காணப்போம்? எனக்கு பிவி சமன் XP gas P total ஆகிய விதிப்படி தாழ்களின் பகுதியாக விதிப்படி XP gas என்னது? P இந்த மூல் தந்து. அப்போ N total மொத்தம் எச்சல் வந்து அப்போ PV நீங்களாம் கண்டுபிடிங்க. H/6. அப்போ இதில் 2 பிள்ளைகள் உங்களுக்கு என்னென்று வரும்? N டோட்டலாக காணலாம். இதை வெட்டினால் N டோட்டல் சமன் 6B. இது விளங்கினதோ? அதாவது இந்த N டோட்டல் கேஸ் ஆவியில் மூணு பின்னம் தான் அப்படி. ஆவியில் மூணு பின்னம் தான் இது கண்டா பிள்ளைகள் மூணு பின்னம் காணும்போது இந்த பிரச்சனை நடக்குது. ஆவியில் இந்த மூளை கூட்டணிங்க இருந்தால் மூளை காணலாம். மூலுங்கள் மொத்தம் இது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 2 மூணு பின்னத்தையும் கூட்டி போட்டோம். இதில் இருந்து கழித்து விடுவோம். நாங்கள் சின்னதில் படிச்சிருக்கோம். என்னண்டு இந்த சின்ன 12ஆம் ஆண்டில் படிச்சிருக்கோம். 12ஆம் ஆண்டில் படிச்சிருக்காங்க. மொத்த மூணு பின்னங்களும் கூட்டு தரும். சரி, அதை கண்டது சரி.